மாணவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பும் அலுவலக வெளிச்சத்தினுடைய வகைகள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இந்த வெளிச்ச அமைப்பின் வகைகள் பற்றி பார்க்குறோம். இதில் 5 வகை வெளிச்ச அமைப்புகளை பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன் நேரடி வெளிச்சம். இந்த நேரடி வெளிச்சம் என்பது பணியாளர்கள் வேலை செய்யும் இடத்துல நேரடியாக பரவக்கூடிய வகையில் இருக்கும். இதனுடைய ஒவ்வொரு ஹெட்லைன்லையும் எத்தனை டிகிரி அந்த வெளிச்சம் உள்ளே உழுதுங்கிறது தான் நீ ஒன் வேர்டுக்கும் தெரிஞ்சு நல்ல திட்டமும் தெளிவமாக படிக்கணும். அதை எழுதும் பொழுதும் அந்த மெயின் பாயிண்ட் அதுதான் விரும்புவாங்க. இப்போ உன்னுடைய பேஜ் நம்பர் 45 எடுத்து வச்சுக்க. இந்த நேரடி வெளிச்சத்தினுடைய டிகிரி அளவு பாரு, 90% முதல் 100% வரை வெளிச்சமானது பணிபுரியும் இடப்பரப்பின் மேல் நேரடியாக பரவ செய்கிறது. சரியா? இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஃபுல் ஒளி சக்தியும் நமக்கு எங்கே உளுந்துருன்னு சொன்னால் பணியாளர்களுக்கு செய்யக்கூடிய இடத்துல உழுது. இப்போ இந்த மாதிரி நேரங்களில் அடர்ந்த நிழல் படிவம், அதாவது படிவங்களெல்லாம், அதாவது நம்ம எழுதும் பொழுது நிறைய லெட்டர் ரைட்டிங் எழுதும் பொழுதுலாம் நமக்கு பணியாளருடைய கண்களுக்கு நேரடியாக வெளிச்சம் பரவுறதுனால கண்களை கூச செய்யும். கண்களை கூசுறதுனால கண்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வெளிச்சம் தான் நேரடி வெளிச்சம். அப்போ நேரடி வெளிச்சம் என்பது அலுவலக பணியாளர்கள் பணிபுரியும் இடத்துல நேரடியாக வெளிச்சம் பரவக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட ஓர் அமைப்பு. இதனுடைய டிகிரி என்ன? 90 முதல் 100% வரை. இவங்க எந்த படிவங்களை கையாண்டு பணி செய்யும் பொழுதும் அந்த வெளிச்சம் நேரடியாக அவங்களுடைய வெளிச்சத்தினுடைய நிழல் கண்களை கூச செய்யக்கூடிய வகையில் என்ன சொன்னால் வெளிச்சம் பிரகாசத்தை உண்டாக்கும். இந்த பிரகாசத்தின் காரணமாக பணியாளர்களுடைய கண்கள் பாதிப்பு ஏற்படுகிறது. ஓகே. ரெண்டாவது பாருமா, மறைமுக வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த மறைமுக வெளிச்சம் இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது இதுலேயும் டிகிரியை பாரு, 90 முதல் 100% வரை வெளிச்சம். நல்லா தெரிஞ்சிக்க. இதில் என்ன சொன்னிச்சுன்னா அத்தனை சதவீத வெளிச்சத்தமும் எங்கே செலுத்திடுறாங்கன்னா மேற்கூரையில் செலுத்திடுவாங்க. ரூஃபில் தான் போடுறாங்க. புரியுதா? அப்போ இந்த மேற்கூரையில் போடும் பொழுது இந்த மேற்கூரையில் போடப்பட்ட அந்த வெளிச்சமானது பல்வேறு அந்த சுவர்களில் பின்னர் தான் நமக்கு என்ன சொன்னால் பனிப்பரப்பு மீது பிரதிபலிக்கும். இப்போ ஒன்றும் கிடையாது. இந்த நேரடி வெளிச்சத்துக்கும் மறைமுக வெளிச்சத்துக்கும் நேரடி வெளிச்சம் டைரெக்டாக இப்போ ஒரு டியூப் லைட்டை நமக்கு எதிராக போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கேன், நேரடியாக நம்ம பனி செய்கிற இடத்துல விழும். புரியுதா? 90 முதல் 100% டைரெக்டாக பனி செய்கிற இடத்துல மேஜப்பரப்பின் மீது படிவங்கள் எழுதக்கூடிய இடத்துல படுதாங்க. இது கண்களுக்கு நேராக கூச்சத்தை தரும். கண்கள் என்ன செய்யும்? நிச்சயமாக பாதிக்கும். ஆனால் அதே அந்த 90 to 100 டிகிரி உள்ள வெளிச்சத்தை மேற்கூரையில் ஃபிட் பண்ணி அதை நம்ம டேபிளில் பணி செய்யக்கூடிய இடத்துக்குள்ள பரப்பும்போது அந்த சுவர்களில் பட்டு நமக்கு வெளிச்சத்தினுடைய அளவு நமக்கு பிரதிபலிக்கி இந்த சூழ்நிலையில் அந்த வெளிச்சத்தினுடைய அளவு நமக்கு என்ன செஞ்சிடும்? கம்மியாயிரும், மென்மையாக இருக்கும். அப்போ நம்மளுடைய கண்களை என்ன செய்வதில்லை? கூச செய்வதில்லை, ஒளியை தவிர்த்துறது இல்லையா. இதனால் கண்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். இதுதான் மறைமுக வெளிச்சம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்து குறை நேர் வெளிச்சம். நல்லா தெரிஞ்சுக்க. இந்த குறை நேர் வெளிச்சத்தில் 60% முதல் 80% வெளிச்சம் தான் கீழ் நோக்கி விழுமாறு செஞ்சுருப்பாங்க. 20% வெளிச்சம் மேலே தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மேற்கூரையிலிருந்து 20% வெளிச்சமும் கீழே நமக்கு நேரடியாக இருக்கக்கூடிய 60% to 80% வெளிச்சமும் நேருக்கு நேர் நமக்கு குறை நேர், அதாவது ரெண்டும் ஒன்றே ஒன்று சரி செய்து கொள்ளக்கூடிய ஓர் அமைப்புக்குள்ளே வந்துடுது. அதாவது இங்கேருந்து இப்போ இதுக்கு முந்தின மறைநேர் இதில் பார்த்தேன்னு சொன்னால் ஃபுல்லும் நமக்கு எப்படி கிடைக்கிறாங்க? நேரடி வெளிச்சத்தில் நமக்கு 90 முதல் 100% நமக்கு ஃபுல்லும் நேரில் கிடச்சிச்சு. இப்போ இந்த குறைநேர் வெளிச்சத்தில் 60 முதல் 80% வரை வெளிச்சம் நமக்கு நேராக கிடைச்சாலும் மேலேருந்து 20% வெளிச்சம் கீழ் நோக்கி பரப்பிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டும் காம்பன்சேட் பண்ணிக்கிடுது. இதனால் நமக்கு அதிக அளவு பாதிப்பை நமக்கு என்ன செய்யுதுன்னா ஏற்படுத்துவது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க. நேரடி வெளிச்சம் ஃபுல்லும் நம்மளுடைய மேற்பரப்பு ஃபுல்லாக டைரெக்டாக உழுதுது இல்லையா, பரப்ப செய்கிறாங்க 90 100 டிகிரி வரை உள்ள வெப்பத்தையும். ஆனால் அந்த மறைமுக வெளிச்சத்தில் 90 முதல் 100 வெளிச்சமும் கூரையில் பட்டு திரும்ப கீழே வர வைக்கிறாங்க. இது நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. ஆனால் குறைநீர் வெளிச்சம் 60 முதல் 80% என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 80% வரை வெளிச்சம் கீழ் நோக்கி விழுமாறு தெளிவான நிறச்சாயத்தின் மூலம் பயன்படுத்துகிறாங்க. மீதமுள்ள வெளிச்சத்தை எங்கே செலுத்திடுறாங்க? மேல் நோக்கி மேற்கூரையிலேருந்து பரவடிச்சிடறாங்க. ரெண்டும் காம்பன்சேட் பண்ணி அந்த மேற்கூரையிலேருந்து விழும் அடர் நிழல் கண்களை கூச செய்யும். ஒளி
ஒளி தவிர்க்கப்படுகிறது. அப்படின்னா என்ன சொன்னால், அந்த கண் கூசாமல் இருக்கிறதுக்காக அந்த 20% வெளிச்சம் மேலேருந்து வர்றதுனால கண்களுக்கு என்ன சொன்னால் கூச்சத்தை ஏற்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்து பாருமா, குறை மற்றும் மறைமுக வெளிச்சம். குறை மற்றும் மறைமுக வெளிச்சம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த குறை மற்றும் மறைமுக வெளிச்சம் சொல்லும்போது நம்மளுடைய நிறச்சாயம், கிண்ணம், மூடி அல்லது பிரதிபலிப்பான விளக்கின் அடியில் வைக்கப்பட்டிருக்கோம். அதாவது முன்னாலெல்லாம் பார்த்துச்சுன்னா இந்த டேபிள் லேம்பு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கேன். அப்போ நமக்கு அரைக்கன் லைட்டு பல்புனது கீழே எரியும், அதை சுற்றிலும் ஒரு பல்பு வச்சுருவாங்க. நமக்கு ஃபுல் வெளிச்சம் நம்மளை பாதிக்காது. அதே போல் தான் நமக்கு என்னச்சுன்னா, இந்த வெளிச்சத்துலேயும் 20 முதல் 40% வெளிச்சம் மட்டுமே பனி இடப்பரப்பை நோக்கி செயல்படும். மீதி 60% முதல் 80% வரை நமக்கு சுவர் மற்றும் மேற்கூரையில் தான் செலுத்தப்பட்டிருக்கும். இதில் நம்மளுடைய அதாவது என்ன சொல்லலாம்னு நேரடி வெளிச்சத்துக்கும் மறைமுக வெளிச்சத்திற்கும் இடையே உள்ள ஒரு இணைப்பாக நேரடி வெளிச்சமும் இல்லை, மறைமுக வெளிச்சமும் இல்லை. ஆனால் பணியாளர்களுக்கு நமக்கு நான் என்ன நினைச்சேன்னா 20 முதல் 40 வெளிச்சம் பணி செய்யக்கூடிய இடத்தை நோக்கியும் அல்லது 60 முதல் 80% வரை நேரடி சுவர் மற்றும் மேற்கூரையிலையும் செலுத்திடுறாங்க. இதனால் நம்மளுடைய வெளிச்சமானது நேரடி வெளிச்சம் மற்றும் மறைமுக வெளிச்சத்திற்கு இடைநிலையாக அமைந்து பணியாளர்களுக்கு வெளிச்சத்தை தருகின்றன. அடுத்து பரவலான வெளிச்சம். இந்த பரவலான வெளிச்சம் என்பது மேற்கூரை மற்றும் சுவர்களுடைய சம அளவு வெளிச்சம். மேற்கூரையிலையும் சம வெளிச்சமாக இருக்கும், நம்மளுடைய டேபிள் வேலை செய்கிற இடத்துலையும் சம அளவில் இருக்கும் பரவலான வெளிச்சம். இந்த மறைமுகமாக இது என்ன செய்கிறாங்கன்னா பிரதிபலிக்கப்பட்டு வெளிச்சத்தின் அமைப்பை நமக்கு அதிக அளவு வெளிச்சமாக உருவாக்கக்கூடிய வகையில் காட்டுகிறது. எனவே இந்த பரவலான வெளிச்சம் தான் நமக்கு பணிக்கு ஏற்ற வெளிச்சம்னு சொல்லிடலாம். மாணவிகளையும் ஃபஸ்ட்டில் நேரடி வெளிச்சம்னு பார்த்தோம். 90 முதல் 100% நேரடியாக பணி செய்யக்கூடிய இடத்துக்கு நேரம் உள்ளது. இதனால் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு கண்களுக்கு கூசம் தரும், கண்களுக்கு என்னச்சுன்னா பாதிப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது வெளிச்சத்தை பற்றி பார்க்குறோம், மறைமுக வெளிச்சம்னு பார்க்குறோம். இது 90% முதல் 100% வரை மேற்கூரையில் படும். அந்த மீதி உள்ள மேற்கூரையில் ஃபுல் வெளிச்சத்தையும் செலுத்துறதுனால அங்கேருந்து அந்த வெளிச்சம் மென்மையாக இறங்கி பணியாளர்களுடைய பனிப்பரப்பில் உள்ளது. இதனால் கண்களை கூச செய்யும் ஒளி தவிர்க்கப்படும், கண்களுக்கு என்னச்சுன்னா பாதிப்பு இல்லை. இந்த குறைநீர் வெளிச்சம் என்பது 60 முதல் 80% வெளிச்சம் என்ன செய்கிறாங்கன்னா கீழ் நோக்கி விழும்பாரு வச்சிடுறாங்க, அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்தை நோக்கி வருது. ஆனால் 20% மேற்கூரையிலேருந்து பெறக்கூடிய வகையில் வைக்கிறாங்க. இந்த மேற்கூரையில் பொருத்தப்பட்ட அந்த 20% வெளிச்சமானது அந்த 60% 80% வெளிச்சத்தோடு மிங்கிளாகி நம்மளுடைய கண்களுக்கு நமக்கு என்னச்சதுன்னா கூச்சத்திலிருந்து நம்மளை காத்துக்கிடுது. அதனால் கண்களுக்கு அதிகளவு பாதிப்பு ஏற்படுத்துவது இல்லை. அடுத்தால குறை மற்றும் மறைமுக வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது இந்த குறை வெளிச்சத்திற்கும் மறைமுக வெளிச்சத்திற்கும் இடைப்பாலமாக செயல்படக்கூடிய ஒன்று. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 20 முதல் 40% வெளிச்சம் பணி செய்யக்கூடிய பரப்பை நோக்கியும் 60 அல்லது 80% நேரடியாக சுவர் மற்றும் மேற்கூரையிலிருந்து நமக்கு செலுத்தப்படுது. ரெண்டுக்கும் இடைநிலையாக அவை சரி செய்து காட்டப்படும் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து பரவலான வெளிச்சம். மேற்கூரை மற்றும் சுவரிலிருந்து சம அளவு வெளிச்சம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பணியாளர் செய்யக்கூடிய பணிக்கு பரவலாக வெளிச்சம் கிடைக்கக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பரவலான வெளிச்சம். எல்லா வெளிச்சங்களை காட்டிலும் பரவலான வெளிச்சமே ஒரு குறிப்பிட்ட பணியாளருக்கு பணி செய்வதற்கு ஏற்ற ஒன்று.